மக்களோட தான் நம்ம சினிமாவில் தாண்டி இப்போ நேரடியாக போகிறோம். திரையில் பார்த்த விஜய் உங்களுக்கு நேரடியாக வர்றோம், நான் அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜாலியாக தான் இருக்கிறார். இந்த படத்தோட வெற்றி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஏதாவது மாற்ற அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் கண்டிப்பாக தன்னுடைய அரசியலை சொல்லியிருப்பார். நம்ம எதிர்க்கிற நண்பர்கள் கூட இல்லாமல் இருந்துடலாம், எதிரிகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எதிரிகளுமே வந்து நம்ம வலுவான எதிரியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வலுவான ஆளாக மாற முடியும். ஃபீல்டு ஒர்க்காக பார்க்கும்போது ஜனநாயகன் எப்படியாவது வெற்றி படமாக மாற்றணும் என்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதான் ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. கடைசி படம் இந்த படம் ஓட வச்சிடணும், இந்த படத்துக்கு நிறைய முடக்க பார்க்குறாங்க, ஒரு கோபத்தை வர வச்சு படத்தை ஓட வைப்பாங்க. அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் மனைவியோ குழந்தையோ மகளோ மகனோ. அக்காநேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஜுபைர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் பேசின இன்னொரு மிக முக்கியமான கருத்து பார்க்கணும்னா, நம்ம எப்பயுமே சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறதான் சொல்லுவோம். இது மூலமாக அவர் திமுக தாக்குற மாதிரி தான் இருக்குது. சொன்னீங்களே செஞ்சீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இல்லை, அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் நம்ம ஏற்கனவே நம்மளும் பல இடங்களில் சொல்லியிருக்கோம். விஜய் கண்டிப்பாக பேசுறது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். அரசியல் கட்சி தலைவர் ஒரு மேடையில் என்ன பேசலாம் அரசியலாக தான் பார்க்கப்படும். இன்னைக்கு விஜய் நடிகர் மட்டும் கிடையாது, அரசியலை தான் பார்க்கப்படும். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு வார்த்தை சொன்னாருங்க, இதை கேட்டதுனால நம்ம எதிர்க்கிற நண்பர்கள் கூட இல்லாமல் இருந்துடலாம், எதிரிகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எதிரிகளுமே வந்து நம்ம வலுவான எதிரியா இருக்கணும், அப்பதான் நம்ம வலுவா இருக்கணும், அப்பதான் நம்ம வலுவான ஆளா மாற முடியும் அப்படின்னு அவருடைய அரசியலை சொல்றார். எனக்கு திமுக தான் எதிரிங்கிறதையே மறைமுகமா சொல்றார். யார் யார் எதிரிங்கிறது மக்கள் தீர்மானிக்க போறாங்க, யார் யார் பலசாலிங்கிறது மக்கள் தீர்மானிக்க போறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதிரி இல்லாம இருக்கக்கூடாது, எதிரிகள் வந்து இருக்கணும், அதே எதிரி வலுவான எதிரியா இருக்கணும், அப்பதான் நம்மால் வலுவான ஆளா மாற முடியும் அப்படின்னு இது ஒரு பழைய டயலாக் தான் அது. நீ எதிர்க்கு டான், இது கேஜிஎஃப் படத்துல கூட சொல்லுவாங்க, நான் அடிக்கிற ஒருத்தவன் டான்ரா அப்படிங்கிறதா இவர் உல்டா பண்ணி கொஞ்சம் மாத்தி, நான் எதிர்க்கிற எல்லாருமே பெரிய ஆள் தான் அப்படிங்கிற திமுக எதிர்ப்பை வந்து நான் எதிர்க்கிற எதிரிகள் கூட பெரிய ஆள் தான், அப்பதான் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியலை சொல்லியிருந்தாரு. அனிருத்துக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்க போறேன் MDS அப்படின்னாரு. என்னன்னு கேட்டா, ஒரு மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அவரு அந்த ஸ்டோருக்குள்ள போனா வேணுங்கிற கதையை மியூசிக்கை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அனிருத்தை வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணி சொன்னாரு. அப்புறம் அந்த படத்தினுடைய மமிதா பைஜி எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பி அப்படின்னாரு. அதுக்கு பிறகு பிரகாஷ்ராஜ் எனக்கும் ரொம்ப ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும், நாங்கள் சேர்ந்து படம் பண்ண எல்லாமே அந்த ஒரு வில்லன் ஹீரோ கெமிஸ்ட்ரி வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. பிரகாஷ்ராஜ் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாபி தியோல் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. பாபி தியோலுடைய 2 படத்தை சுட்டு தான் நாங்கள் படம் எடுத்தோம், வில்லு அப்புறம் இன்னொரு படம் சொன்னார். 2 படத்தையும் நாங்கள் பாபி தியோலுடைய ஹிந்தி படத்தை சுட்டு தான் எடுத்தோம். நான் இந்த படத்துல கூட ஷூட்டிங் நடிக்கிறப்ப சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் உங்க படத்தை சுட்டு எடுத்தோம் அப்படின்னு. அப்புறம் அந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் அப்படி அங்கே பேசினாரு. அப்புறம் நான் எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்கிறேங்கிற மாதிரி அந்த மக்களோட தான் இருக்கிறேன், இது வரைக்கும் நடிகராக இருந்தால் இப்போ அரசியல்வாதியாக இருக்க போகிறங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் அதில். ஓகே, இது எப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். அடுத்தபடியாக அவரோட அரசியல் நிலைப்பாடுகள் ஒன்று கொடுத்து ஓப்பனாக பேசியிருக்கலாமோ சார்? இல்லை, அங்கே பேசக்கூடாது. ஏற்கனவே அங்கே கொடியை காமிச்ச 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அரசியல் பேசுகிறா இருந்தாலும் சொல்லாமல் இருந்தாலும் கூட அரசியல் தான் பேசியிருக்காரு. இந்த அணிங்கிற வார்த்தையை பேசியிருக்கிறாரு, எதிரை வந்து பலமாக இருக்கணும்னு பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது அரசியல் சார்ந்து பேசியிருக்காரு. ஆனால் ஓப்பனான ஒரு கட்சி மேடை கிடையாதுல்ல, ஒரு அரசியல் மேடை கிடையாது, ஒரு அரசியல் நிகழ்ச்சி கிடையாது, ஓப்பனாக அரசியல் பேச முடியாது. அந்த நாடு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஒரு மறைமுகமான ஒரு அரசியல் அங்கே தொட்டிருக்கிறார். டேரக்டர் எச் சொல்லியிருந்தாரு, இது முடிவல்ல தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே அங்கே வந்திருந்த டேரக்டர்ஸ், ஆக்டர் நாசர் போன்றவர்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும்னு கேட்குறாங்க. இவரும் நடிப்பார்னு நினைக்கிறேன், மறுபரிசீலனை செய்வார். தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னு தெரியல, வந்தாதுன்னா அது நடிக்கிறது. ஓகே, விஜய் சாரோட ஸ்பீச் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரியே தெரியல, இது அனதர் ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அவர் ரிட்டர்ன் பேக் வர மாதிரி தான் ஒரு ஐடியா மாதிரி தான் இருக்குது. ரிட்டர்ன் பேக் வர்றது மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் லெவல் போகிறேன், ப்ரொமோஷன் ஆகி போகிறேங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இந்த ஃபேர்வெல்னா இது அதோட முடிஞ்சிருச்சு எனக்கு தொடர்பு அப்படிங்கிறதான் ஃபேர்வெல். அப்போ எமோஷனலாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ஒரு கேஷுவலாக ஜாலியாக இருக்காரு. மக்களோட தான் நம்ம சினிமாவில் தாண்டி இப்போ நேரடியாக போகிறோம், இப்போ திரையில் பார்த்த விஜய் உங்களுக்கு நேரடியாக வர்றோம், ஆனால் அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜாலியாக தான் இருக்கிறார். நான் வந்து அடுத்த ப்ரொமோஷன் இல்லாட்டி நான் திருப்பி படிக்க வந்துடுவோம் அப்படிங்கிற ரொம்ப எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணி இந்த ஃபீல்டில் போகிறேன், 33 வருஷமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேங்கிற அந்த மாதிரியான
இது இல்லை. இந்த படம் எனக்கு தெரிஞ்சா நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி தான். இது கடைசி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அவர் மைண்ட் செட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன். ஆமாம், அது ஸ்பீச் அப்படி தான் இருந்தது. ஒரு எண்டு கார்டு மாதிரி இல்லை அது. எனக்காடா எண்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே சார், எச்வினா சொன்னதில் இது வந்து நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, ரீமேக்கு அந்த மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. இது அப்படி கிடையவே கிடையாது, தளபதி படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரா? இல்லை இப்போ வெற்றி வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லிட்டார். வெற்றி வினோத் ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு டேரக்டர். ஏற்கனவே நேர்கொண்ட பறவையும் பண்ணியிருப்பார். அவர் ஹிந்தி படமாக இருந்தாலும் கூட அதை வாங்கி சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இந்த படத்துலையும் பொலிட்டிக்கல் பேசுகிறார்ல, அப்போ தன்னுடைய டேரக்டருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. டேரக்டர் வந்து தப்பான படம் பண்ண மாட்டாரு, அவருக்கும் சோசியல் ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு டேரக்டர், அதனால தான் என்னைய வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறது அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம. அவரும் ரெஸ்பான்ஸ் உள்ள டேரக்டருங்கிறத அவர் மென்ஷன் பண்றாரு. நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த படத்தை. அப்படிதான் சார். அதே மாதிரி சிவகார்த்திகேயனை விஜய் அடிப்பாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் விஜய் அடிக்கல, ஆனால் வினோத் அடிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். யாரு கூட வேணா கம்பீட் பண்ணலாம், ஆனால் ஜெயிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. எஸ்கேவை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு அது எது பேசுகிறாலும் அரசியல் தான். யார் கூட வேணாலும் கமிட் பண்ணலாங்கிறதுலாம் வந்து அரசியல் தான். இப்போ எச் வினோதை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசக்கூடிய நபர் இல்லை. ஒருவேளை அவர் பேச சொன்னாங்களா இந்த மாதிரியான விஷயங்கிறது நமக்கு தெரியல. அது லேசாக சிவகார்த்திகேயன் டச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் பேசியிருந்தா அது வேற அரசியல் ரீதியாக போயிருங்கிறதுனால டேரக்டரை விட்டு பேச விட்டுருக்காங்க அதை. ஓகே சார், படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லும்போது நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் சும்மாவே என் படம் ரிலீஸ் ஆகாது, பிரச்சனை வரும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கப்புறம் ஓகேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. என்ன அது எப்படி பார்க்குறீங்க அது ப்ரொடியூசர் பற்றி? இல்லை, ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது விஜய்க்கு. அப்படிங்கும் போது அதை ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ற முயற்சியெல்லாம் வந்திருக்காரு. ஏன்னா இதில் ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கோட்டு படம் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் வந்தது அந்த படம். எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் வாங்கினாங்க, உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கும் திமுக கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. இவங்களா வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. சரி, வந்து அந்த காலத்தை தலைவா படம் வந்தப்போ அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க, அப்போ பிரச்சனை வரலையா? அப்போ ஒவ்வொரு படத்துல வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு அவருக்கு, வேறு ஏதாவது ஒரு காரணங்களால. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஷூட் பண்ணாங்க, பிசினஸ் பண்ணாங்க. அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன பிரச்சனைன்றதா நமக்கு தெரியல. ஓகே, அதனால அது அப்படி சார். இந்த படத்தோட வெற்றி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஏதாவது மாற்ற அந்த நம்பிக்கையில தான் அவங்க இருக்காங்க. ஆமா, இந்த படத்துல கண்டிப்பா தன்னுடைய அரசியலை சொல்லியிருப்பாரு, அரசியல் கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அது தேர்தலில் நமக்கு எதிரொலிக்குமாங்கிற ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. நம்ம சொல்ற கருத்துக்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னு. அதனால அந்த படம் ஓடிடணும் எப்படியாதுன்றது ரொம்ப மெனக்கிடுறாங்க. சார், என்ன மாதிரியான ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார்? இந்த ஃபீல்டு ஒர்க்கா பார்க்கும்போது ஜனநாயகன் எப்படியாவது வெற்றி படமா மாற்றணும், என்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? அதான் ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. கடைசி படம், இந்த படம் ஓட வச்சிடணும், இந்த படத்துக்கு நிறைய முடக்க பாக்குறாங்க. ஒரு கோபத்தை வர வச்சு படத்தை ஓட வைப்பாங்க. அது ஒரு வேலை இருக்கு. உங்க மேல வந்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி, கோபத்தை கிரியேட் பண்ணி ஒரு வேலை செய்வாங்க. அப்போ ஒரு போட்டியை கிரியேட் பண்றாங்க. இவங்களையும் செயற்கையா சிவகார்த்திகேயன் பண்றாரு, திமுக பண்ணுது, உதயநிதி பண்றாரு. அப்படிங்கும் போது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு அந்த படத்தை ரிப்பீட்டடா பார்க்க வாய்ச்சு, எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்க வச்சு அந்த படத்தை வெறித்தனமா ஓட வைக்கணுங்கிற ஒரு வேலையை செய்வாங்கல்ல. அதை அந்த மூடை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. அது தொடர்ந்து சில பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது விஜயும் ஏறக்குறைய அதான் பேசியிருக்காரு, என்னுடைய படத்துக்கு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் எந்த சிக்கலும் தெரியல. அப்போ அது வந்து அவராக தான் அந்த மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி விஜய் சார் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ரூமர்னா, அப்பா அம்மா கூட அவர் இல்லை, அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான். இன்றைக்கி 2 பேருமே எழுந்திருக்காங்க, அம்மா பாட்டு பாடியிருக்காங்க, அப்பா நோக்கி இவர் ஓடி இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் மனைவியோ குழந்தையோ மகளோ மகனோ மனைவியோ யாருமே வரல. ஏன்னா அரசியல் நிகழ்ச்சிக்கு கூட்டு வர்றது அது அரசியல் முத்திரை விழுந்துற குடும்ப அரசியல்னு கூட சொல்லலாம். ஆனால் சினிமா நிகழ்ச்சி தன்னுடைய கடைசி படம், தன்னுடைய ஃபேர்வெல் மூவி அப்படிங்கும் போது அவர் பையனும் ஒரு டேரக்டராக இருக்காரு, படம் ரிலீஸ் ஆக போகுது, அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர்கள் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. என்ன மாதிரி விஜய் கூட அவர் இருக்கிறாங்களா? ஏற்கனவே சார் அரசல் புரசலாக போயிட்டு இருக்கு, அவங்க குடும்பம் அவரோட இல்லை, தனித்து இருக்கிறாரு அவரு அப்படிங்கிற ஒரு அரசியல் புரசலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தன்னுடைய கடைசி படத்தினுடைய ஈவெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு உண்மையிலே இது கடைசி படமாக இருந்ததுன்னா இதுதான் அவருடைய ஆடியோ சினிமா ஈவெண்ட் கடைசி ஈவெண்ட்டாக இருக்கும். நீ அடுத்தடுத்து அரசியல் போனாலும் கூட அப்படி ஒரு கடைசி படத்தினுடைய ஈவெண்ட்ல தன்னுடைய குடும்பம் அங்கே இல்லை, தன் மனைவி இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை, யாரும் இல்லை அப்படிங்கிறது. அப்பா அம்மாங்கிறது அவங்க எப்பவுமே காமன், அது எல்லா வீட்டுக்கும் அவங்க எல்லா நிகழ்ச்சி வருவாங்க. தன்னுடைய குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய யார் என்ன ஆச்சு, உண்மையிலேயே அவங்க உடன் இருக்கிறாங்களா இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு பெரிய கேள்விகளா இருக்கு. ரெண்டாவது அவங்க பையனும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. நாளைக்கு படம் ரிலீஸுக்கு அவரும் ப்ரொமோஷன் பண்ணணும், அவரும் பேசணும், அவரும் வந்து உட்காரணும். அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தையும் கேள்வியும்
ஒரு இது ஏற்படுத்தியிருக்குது. ஸோ ஆல்ரெடி மற்றவங்களாம் இதை பற்றி ஒரு டிபேட்டை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களே பேச ஆடாத காலுக்கு சலங்கை கட்டின மாதிரி இது ஆயிடுச்சு. எப்படி ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் என்ன இது ஒரு விமர்சனமாக வரும். அது வந்து அவங்க கடந்து தான் போகணும், வேற என்ன பண்ண முடியும்? வேற எதுவும் ஓகே, அது வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளானும். இப்போ நடிகராக இருக்கிற பொழுது அவர் ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ அரசியலுக்கு வந்தப்போ உங்க குடும்பம் எங்கன்னு கேட்கத்தானே செய்வாங்க. அது ஒரு விமர்சனமாகும். அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. 5 மணி நேரம் காத்திருந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துருக்கிறாரு. லோகேஷ், நெல்சன், அட்லி இவங்க எல்லாரும் வரிசையாக பேசினாங்க. அப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. அப்போ இடையில மழை வந்துச்சு. அப்புறம் சில பாடல்கள் பாடினாங்க. அப்புறம் விஜயினுடைய அம்மா ஷோபா அவங்க பாடினாங்க. நிறையா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் உட்காந்துட்டு கடைசியாக விஜய் பேச வந்தார். என்ன பேச போகிறாரு விஜய்? ஏன்னா அவருடைய ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியாக அமைய போகுது. கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ரொம்ப எமோஷனலாக பேசுவார் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு அப்படி யாரும் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா பெருசாக யாரும் வரல. நாசர் வந்திருந்தார். நாசர் ஒரு கோரிக்கை வச்சார், நீங்கள் தொடர்ந்து வந்து படங்கள் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னாரு. நான் லியோ 2 எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு லோகேஷ் சொன்னார். அப்புறம் நெல்சனும் திருப்பி நடிக்க வரணும். எல்லாரும் அவங்கவுங்க ஆசைகளை சொன்னாங்க. அட்லி வந்து நான் அண்ணனுக்காக நான் எப்பயும் போல கூட இருப்பேன், என்னைக்குமே மாசு தான் அப்படின்னு அட்லி அவருடைய சொன்னார். அப்போ அட்லி சொல்கிறப்ப கொஞ்சம் எமோஷனல் ஆனார். இப்படி கடைசியாக போயிட்டு கிட்டத்தட்ட அரசியல் மேடைகளில் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. ஆனால் சினிமா நிகழ்ச்சியில் 5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு கடைசியில் அவர் பேச ஆரம்பித்தார். எப்பயும் போல வழக்கமாக அந்த மலேசியா மக்களுக்கு நன்றி, அப்புறம் இந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ண அந்த மாலிக்கு நன்றி, அப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துங்க அப்படின்ற சம்பிரதாயமான எல்லா ஊர்லேயும் போனால் சொல்லுவார் இல்லையா, அந்த நன்றிகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தோடனே நான் வந்து 33 வருஷமாக வந்து எனக்காக வந்து காத்து கிடந்தாங்க தேட்டர் வாசல். அங்கே இனிமேல் அவங்களுக்காக அவங்க போய் இது பண்ண போகிறேன். இனிமேல் எனக்கு எனக்காக காத்திருந்தவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்காக நான் வந்து போய் நிற்க போகிறேன். இனி அதான் என்னுடைய லைஃப். நீ ஒரு 33 வருஷம் வந்து அவங்களுக்கான லைஃப்பை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா என்னோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாரு. அப்புறம் போயிட்டு இருக்கப்போ ஒரு கொடை கதை சொல்கிறாரு. ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து போனார். அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இறங்கி நடந்து போகிற, மழை பெஞ்சிருச்சு, அந்த கொடையை கொடுத்தாரு. அந்த கொடையை கொடுத்தோடனே அந்த கர்ப்பிணி பெண் கேட்டாங்க, இந்த கொடையை நான் எப்படி நான் திருப்பி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க. இல்லை இதே மாதிரி மலையில் நனைஞ்சிட்டு ஒருத்தர் இருப்பார், அந்த அவங்கள்ட்ட போய் இந்த கொடையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் போயிட்டாரு. உடனே அந்த கொடையை வந்து அவங்க வந்து போய் சேர்ந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒரு வயதான தாத்தா உட்காந்துருந்தாரு. அந்த தாத்தாட்ட அந்த கொடையை இந்த பெண்மணி கொடுத்தாங்க. அப்போ அதே கேள்வி அந்த தாத்தா வந்து கேட்டாங்க, இந்த கொடையை எங்களுக்கு கொடுத்துட்டு போறீங்க, திருப்பி யார்கிட்ட கொடுக்குறதுன்னு. இதே மாதிரி ஒருத்தர் மலையில் நனைஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அந்த தாத்தா வந்து கொடையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு மலையில். அவர் போக வேண்டிய இடம் வந்தோடனே ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூக்காரவங்கள்ட்ட அந்த கொடையை கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட இதே கேள்வி கேட்குறாங்க, அவங்க இதே மாதிரி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து நனைஞ்சிட்டு வர்றப்ப அந்த பூக்காரம்மா அந்த கொடையை கொடுக்குறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, அந்த கொடை யார் கொடுத்தாங்க, இதே மாதிரி நனைஞ்சிட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னு. அந்த பொண்ணு வந்து அந்த ஆட்டோ டிரைவருடைய மக தான். அப்போ நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் திருப்பி உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு கதை ஒன்று சொல்கிறார், குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. அப்புறம் அரசியலே பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அரசியலும் பேசினார். நம்ம எந்த அணின்னு கேட்குறாங்க, நம்ம எப்போதும் மக்களோட அணி தான். ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுவோங்கிறதே சொல்கிறார். நீங்கள் எந்த அணின்னு கேட்டால் எப்பயுமே நம்ம தனியாவாக இருக்கிறோம், எப்பயுமே ஒரு அணியாக தானே இருக்கிறோம், மக்களோட அணியாக தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு கூட்டணி ஏதோ ஒன்று போகிறாருங்கிறத ஒரு அண்டர்லைன் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க அம்மா பாடின பாடலில் வந்து மக்கள் நினச்சா சிஎம் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றப்ப அவர் ரொம்ப பூரிச்சு போய் பார்த்தாரு. அப்புறம் நிறையா டீகோடிங்கான விஷயங்கள்லாம் பேசினார். அந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ண அந்த டீமுக்கு தேங்க்ஸ் சொன்னார். அப்புறம் வந்து டேரக்டர் வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள டேரக்டர் H. வினோத் அப்படின்னு டேரக்டருக்கு ஒரு பாராட்டு சொன்னார். அப்புறம் KVN ப்ரொடக்ஷன் வந்து தைரியமாக அந்த படத்தை எடுத்தாங்க. என்னுடைய படம் எல்லா படத்துலையும் ஏதாவது பிரச்சனை வரும், நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து வர்ற படத்துக்கு பெரிய பிரச்சனை வரும், பரவாயில்லையா சார்னு கேட்டேன். அவங்க ஒத்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் என்னோட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த குட்டி கதை, இந்த அணி, நீங்க எந்த அணின்னு கேட்குறாங்க, எப்பயுமே தனியாவா இருக்கிறோம், ஒரு அணியாக தானே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ரைமிங்ல சொன்னாரு. ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு. எண்டில் வந்து எப்பயும் வழக்கம் போல ஒரு நெஞ்சுக்குள்ள கூடியிருக்கும் பாட்டு அதை பாடிட்டு தேங்க்ஸ் சொல்லி இறங்கிட்டாரு. ஓகே சார், இவ்வளோ நேரம் கருத்துக்கு நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.